ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைப்பது நம் மீது கடமை அல்ல. அருமை சகோதரர்களே, கடமைன்னா என்னன்னா கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்போட சரி நம்ம மேல கடமையாக்கிட்டான் என்று சொல்வதுதான் கடமை. இது கடமை அல்ல, நம் இரத்தத்தோடு ஓடியது. காயல் பதியில் பிறந்து கீழக்கரையில் ஆட்சி செய்கிற சதக்கத்துல்லாஹில் தாஹிரி அவர்களும் ஹதீபுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து எழுதிய கஸீதத்துல் வித்ரியாவில் சொல்வார்கள், எங்கள் எலும்புகளில், எங்கள் இரத்தங்களில், இரத்த நாளங்களில், சதைகளில், மஜ்ஜைகளில் எல்லாவற்றிலும் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் கலந்து போய் இருக்கிறது. ஷைத்தானுக்கு இங்க வேலையே இல்லைங்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த பிரியத்தை தருவானாக. நம்முடைய உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா யகூன ஹவாஹு தபஅல் லிமா ஜிது பிஹி, நான் எதை கொண்டு வந்தனோ அது உங்களுடைய மனோ இச்சையாக மாறணும். என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை, நான் இப்படிதான் கைலி உடுப்பேன். ஏப்பா இப்படி கைலி உடுக்கிறா? என் கண்மணி நாயகம் இப்படித்தான் கைலி உடுத்தார்கள். கரண்டை காலுக்கு மேலால் கைலியை உயர்த்தி கட்டுகிறார் ஒருவர். அரசியல் தலைவராக இருந்தால் அப்படிதான் கட்டணும். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அவங்க கைலியை கொஞ்சம் கீழே இறக்கி கட்டினாதான் அரசியல் தலைவர் என்று நினைக்கிறார்கள். வேண்டாம். அரசியலை சொல்லி தந்தவர்களும் கண்மணி முஹம்மது முஸ்தபா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தருவான். மழை ஒண்ணு நமக்கு ஒன்றும் பெருசல்ல. மழையிலும் ஹபீபனுடைய புகழை பேசினோம் என்ற புகழ், என்ற கண்ணியம் நமக்கு கிடைக்கும். மதீனாவில் இருந்து கொண்டு இல்லை 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 திருச்சியில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் துஆ செய்திருப்போம். எல்லாரும் சேர்ந்தானே துஆ செய்யணும். மழை கொஞ்சம் நிக்கட்டு யா அல்லாஹ் அல்லாஹுமா ஹவாலையிலான்னு எல்லா ஆலிம்களும் சேர்ந்து துஆ செய்தோம். ஆனால் கண்மணி நாயகம் இங்கே மழை பெய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. பெய்யிட்டு நாங்கள் உங்களை பேசி